ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி நடந்துகிட்டு இருக்குது. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது நமக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரிசல்ட் ஆடிட்டான். இப்போ நாளைக்கு வந்து 6வது நாள். ஓகேங்களா? இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 நாள் பார்த்திங்கன்னா டபுள்ஸு தான். ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு வந்து சிங்கிள் போர்டாக இருக்குது. பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள்ஸு தான் ஆடிருக்கான். ஆனால் அந்த டபுள்ஸில் எப்படி ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது எனக்கு கிடச்ச ஐடியா வச்சு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த கெஸ்ஸிங் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த மாதம் ஜனவரி மாதம் பிசியில் வந்து டபுள்ஸு நமக்கு 00 அப்படின்னு சொல்லி ஆடிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஏசியில் டபுள்ஸ் ஆடிருந்தான். நம்ம வந்து ஏசி வந்து அதை வச்சு ஃபஸ்ட்டு நாளுக்குள்ளது 2வது நாள் அடிக்கும்போது நம்ம அந்த ஏசி டபுள்ஸை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இப்போது பிசியில் ஒரு டபுள்ஸ் ஆடினா ஃபஸ்ட்டு நாள். ஓகேங்களா? அந்த டபுள்ஸ் ஆடும்போது ஏ போர்டு என்ன அடிச்சிருக்கான்னு பாருங்கள், 9. ஓகேங்களா? அப்போ ஏபி 90 இல்லை ஏசி 90 அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு 90 அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். அப்போது 90ன்னு எடுக்கும்போது ஒரு நம்பர் அதில் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 91 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அப்போ அந்த 91 அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், அடுத்த நாள் நமக்கு ஒரு நம்பரை பவர் பண்ணி 91 அப்படிங்கிறத நமக்கு வந்து 41 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். இப்போது அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், அடுத்த டபுள்ஸ் நம்மளுக்கு இங்கே ஏசியில் அடிச்சிருக்கான். ஆனால் வந்து இந்த 9 வச்சு அடித்ததுனால அடுத்த நாள் அந்த 4 வச்சு அடிச்சிட்டான். ஓகேங்களா? அப்போ அது வந்து நம்ம வந்து அதில் இருக்கிற ஏசி எடுக்க முடியாது. அப்போ அடுத்த நாள் டபுள்ஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே ஏபியில் ஒரு 88 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். அது கூட என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 82 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. மேலே எப்படி 90க்கு 91 அப்படிங்கிறது இப்போ ஒரு நம்பர் பவரில் அடித்தான். கீழே 82 அப்படிங்கிறது இருக்குது. அந்த 82 என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 83 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் பவரில் ஒரு நம்பரு ப்ளஸ் பண்ணி நமக்கு கரெக்டாக 83 அப்படின்னு அடிச்சிட்டான். ஓகேங்களா? அப்போ பிசியில் அடிக்கும்போது இப்போ ஏசின்னு அடிக்கும்போது இடையில வந்து உங்களுக்கு நம்பர் வேறு நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பிசின்னு அடிக்கும்போது 2 நம்பரும் சேர்ந்தாப்புலேயே நமக்கு வந்து டபுள்ஸில் இருக்கும். ஏபியில் டபுள்ஸ் அடித்தா 2 நம்பர் சேர்ந்தே இருக்கும். பிசியில் டபுள்ஸ் அடித்தாலும் 2 நம்பர் சேர்ந்தே இருக்கும். ஆனால் ஏசியில் டபுள்ஸ் அடிக்கும்போது இடையில வேறு நம்பர் வரும், அடப்பு நம்பர்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். இப்போ நமக்கு அந்த பிசியில் டபுள்ஸ் அடிக்கும்போது 9லேருந்து பார்த்தோம்னா 90ன்னு வரும். அது 90க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 91, அதுக்கு ஒரு 41 அப்படின்னு அடித்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 88, அதில் வந்து 2 இருக்குது. அப்போ 82, அதிலேருந்து 1 ப்ளஸ் பண்ணி 83 அப்படிங்கிறத அடித்தாச்சு. ஓகேங்களா? அப்போது நமக்கு நாளைக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 77 அப்படிங்கிற ஒரு டபுள்ஸ் அடிச்சிருக்கான். இந்த 77ன்னு அடிக்கும்போது இங்கே நமக்கு 2 இருக்குது. அப்போ இந்த 2ல் அப்போ 27 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அப்போது அங்கே எப்படி இங்கே 0க்கு இந்த 0க்கு 9 கூட இந்த 0வை சேர்த்தோம்னா நம்மளுக்கு 90 அப்படின்னு இருக்கும். அந்த 90க்கு தான் 91, இந்த 82க்கு ஒரு 83, அப்போ இந்த 27க்கு ஒரு 28 அப்படிங்கிற நம்பர் உள்ள வரணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 90க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி அவன் 41 அப்படின்னு அடிச்சிட்டான். 82 அப்படின்னு அடிக்கும்போது அவனுக்கு 83 அப்படிங்கிற டேரெக்டாகவே 83 அடிச்சிட்டான். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 27 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ 28 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு 28 அப்படிங்கிறதுக்கு நாளைக்கு ஒரு 23 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. எப்படின்னு பாருங்கள், இங்கே இருக்கிற 27க்கு நாளைக்கு ஒரு 23 அப்படின்னு சொல்லி இங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பிசியில் நாளைக்கு ஒரு 23 அப்படின்னு சொல்லி வரலாம். பிசியில் ஒரு 23 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே சப்போர்ட்டுக்கு ஒரு 28 அப்படிங்கிற கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரே நிமிஷம் 207 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிருந்தான். 277. இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 வச்சானா கீழேருந்து மேலே 277 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேருந்து 837, அப்படியே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 378, அதே மாதிரி கீழே ஒரு 378 அப்படிங்கிற நம்பரும், இப்படி கீழேயும் ஒரு 378 அப்படிங்கிற நம்பரும் வரலாம். அப்போ நமக்கு வந்து இப்போ ஏற்கனவே 23 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஏசியில் ஒரு 23 இல்லை 28 அப்படிங்கிற நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது அது இல்லாமல் இப்போ ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏ போர்டு எப்படி ஆடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது அக்டோபர் மாதம் 439 ரிசல்ட்டு, பி போர்டு 3. ஓகேங்களா? அப்படியே கிராஸில் மறுநாள் என்ன பண்ணியிருக்கான், அதை ஏ போர்டில் 3 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான்.
அந்த ஏ போர்டில் 3 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது ஏ போர்டு 3 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அதில் என்ன பி போர்டு அடிச்சிருக்கான் பாருங்கள் 6. அதை அப்படியே அடுத்த மாதத்தில் நம்மளுக்கு 6 அப்படிங்கிறது ஏ போர்டில் அடிச்சிருப்பான். ஓகேங்களா, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு நிமிஷம் கலர் சேஞ்ச் ஆகிருச்சு, அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே 6. இப்போது அந்த 6 அடிக்கும்போது அதில் பி போர்டு 4 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். அப்போ அந்த 4 எடுத்து இங்கே நம்மளுக்கு நாளைக்கு ஒரு 4 அப்படிங்கிறது வரலாம். நல்லா பார்த்துக்கோங்க. அக்டோபர் மாதம் 439, அந்த 39ல் பி போர்டு 3, அதுவும் நவம்பர் மாதத்தில் அப்படியே கிராஸில் ஏ போர்டு 3. அந்த ஏ போர்டு 3 அடிக்கும்போது பி போர்டு 6, அந்த பி போர்டு 6 எடுத்து அடுத்த மாதம் டிசம்பரில் நம்மளுக்கு கிராஸில் ஏ போர்டு 6 அடித்தான். அப்போ அந்த 6 அடிக்கும்போது பி போர்டு 4 இருக்குது. அந்த 4 எடுத்து இன்றைக்கி ஜனவரியில் இந்த கிராஸில் நமக்கு ஏ போர்டு 4 அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகேங்களா, அப்போ 4 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு 423 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா 428 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ரூட்டு வந்து நமக்கு அதை தான் மென்ஷன் பண்ணுது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எனக்கு கிடைச்ச ஒரு ஃபஸ்ட் ரூட். ஓகேங்களா, நிறையா ரூட் கிடைச்சதில் ஒரு 3 ரூட்டு தான் நான் வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு போடுறேன். அதில் வந்துட்டு உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள், வந்ததை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்த ரூட் பார்க்கலாம். ஓகே, இப்போ இது என்ன கெஸ்ஸிங் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஃபஸ்ட்டு நமக்கு 7 அடித்தது பார்த்திங்கன்னா இந்த 87 தான் அடிச்சிருப்பான். ஓகேங்களா, அப்போ இந்த 87க்கு முன்னாடி என்ன அடிச்சிருக்கான் பாருங்கள், ஏபி ஒரு 88 அப்படின்னு சொல்லி அடித்தான். அதுக்கு ஒரு 87 அப்படின்னு சொல்லி ஒன்று கம்மி பண்ணி அடித்தான். ஓகேங்களா, 88க்கு ஒரு 87 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அப்போது இங்கே வந்து நமக்கு இப்போ 77 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேங்களா, கீழேயே மேலே வந்து 88க்கு ஒரு 87, கீழே ஒரு 77. அப்போ இந்த 77க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 78 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க. மேலே வந்து 88க்கு ஒரு 87, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு 87க்கு ஒரு 88 அப்படின்னு அடித்த மாதிரி ஒரு 77க்கு ஒரு 78 அப்படிங்கிறது கீழே அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கெஸ்ஸிங்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு மட்டும் பாருங்கள், வந்தால் நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். மேலேயுமே பாருங்கள் 88 87 அப்படின்னு அடிக்கும்போது பாருங்கள் சி போர்டு 2 3 அப்படிங்கிறது கரெக்டாக கொண்டு வந்திருக்கான். அதே மாதிரி இங்கேயுமே பாருங்கள் ஏ போர்டு 2 இருக்குது, நாளைக்கு 3 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஒரு 378 அப்படிங்கிற நம்பரு நம்மளுக்கு நாளைக்கு உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான் பாருங்கள். ஓகேங்களா, அப்போது பிசி ஒரு 78 அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சி போர்டு 8 போன இதில் வந்துட்டு போன பேட்டர்ன்லையும் சொல்லியிருக்கேன், சி போர்டு 8 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. 28 எடுத்தோம், இதில் வந்து 78 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்படி வந்துச்சுன்னா ஒரு 378 அப்படிங்கிறது இதில் ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா, அது எப்படி ரூட் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ரூட்டு சொல்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் எது நல்லாயிருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே 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 இப்போது இந்த ஏ போர்டு 2 அப்படிங்கிறது நமக்கு இப்போ வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. போன மாதம்லாம் பெண்டிங்கில் இருந்து தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ ஏ போர்டு 2 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா, போன மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் ஹவர் 3 நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு ஏ போர்டு 2 அப்படின்னு அடிச்சிருந்தான். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஏ போர்டு 2 கிடையாது அந்த மாதத்தில். அதுக்கு முன்னாடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு 2 அப்படிங்கிறது இங்கே ஆடி இருப்பான். அதுக்கு மேலே ஏதாவது ஆடி இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஒன்று ஆடி இருக்கான். அதுக்கு மேலே ஓகே, இப்போ நம்ம நவம்பர் மாதத்துலேருந்து பார்க்கும்போது நவம்பர் மாதத்தில் ஒரு 2 டைம் ஆடி இருக்கான். டிசம்பர் மாதத்தில் ஒரே ஒரு டைம் தான் ஆடிருக்கான். இப்போது நமக்கு ஜனவரி மாதத்தில் இப்போ ஆடிருக்கான். ஓகேங்களா, இப்போ இதை வச்சு என்ன கேம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், என்ன அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இந்த 2 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது எப்படி கேம் கொண்டு வரான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 அடித்து மறுநாள் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஏசி ஒரு 59. ஓகேங்களா, ஏசி 59. அந்த ஏசி 59 அப்படிங்கும்போது அந்த ஏசி 59 அப்படியே ஃபுல் பவர் பண்ணோம்னா என்ன வரும்னு பாருங்கள். 5க்கு பவர் 0, 9க்கு பவர் 4. ஓகேங்களா, அப்போது 0 4 அப்படிங்கிறது ஃபுல் பவர் பண்ணும்போது 0 4 அப்படின்னு கிடைக்கும். அந்த 0 4 என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், அடுத்த 2க்கு கீழே ஏபியில் வந்து அந்த 40 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கான். புரியுதான்னு பாருங்கள். மேலே 59 இருக்குது ஏசி, அந்த 2 காமனாக வச்சு ஏசி 59, அந்த 59 ஃபுல் பவர் பண்ணால் 0 4, அந்த 0 4 40ன்னு திருப்பி அடுத்த 0 2க்கு வச்சுருப்பான். இப்போ இங்கே ஏசி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
இங்கே வந்து ஏசி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 41 ஃபுல் பவர் பண்ணோம்னா 96 அப்படின்னு வரும். அதாவது 4க்கு பவர் 9, 1க்கு பவர் 6 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அப்போ 96 அப்படிங்கிறது வரும். அப்போது அடுத்த 2 நமக்கு டிசம்பர் மாதத்தில் ஒரே ஒரு 2 தான் அடிச்சிருப்பான். அந்த 2க்கு வந்து என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 96 அப்படிங்கிறத கரெக்டாகவே கொண்டு வந்து ஏபியில் அடிச்சிருக்கான். நல்லா பார்த்தா உங்களுக்கு புரியும். வீடியோ போய் இல்லாட்டி ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் அடுத்தது திருப்பி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் கூட பார்த்துக்குங்க. தெளிவாக தான் நமக்கு பொறுமையாக தான் சொல்கிறேன், புரிகிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து இப்போது இந்த மாதத்துக்கு இங்கே என்ன ஏசி இருக்குது அப்படின்னு பாருங்கள், 92 அப்படிங்கிறது இருக்குது. அப்படி 92 அப்படிங்கிறத ஃபுல் பவர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 92 ஃபுல் பவர் பண்ணோம்னா 47 அப்படின்னு 9க்கு பவர் 4, 2க்கு பவர் 7. அப்போ 47 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே ஏபியில் நாளைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டுக்கு வேணால் திருப்பி வச்சு நமக்கு 47 அப்படிங்கிறத 74 அப்படின்னு கூட திருப்பி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது ஏபி ஒரு 47 அப்படிங்கிறது வருது. இதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ்சியில் ஒரு 78 வரணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்போது 478 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 47 திருப்புனா 748 அப்படிங்கிறத நம்ம வந்து இதிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரூட் நல்லா இருக்குது. இந்த ரூட்டு பாருங்கள். இந்த 2க்கு 59, 59க்கு ஃபுல் பவர் பண்ணால் 04க்கு 40 அடிச்சிட்டான். இங்கே வந்து ஃபுல் பவர் பண்ணோம்னா ஏசியை 41க்கு 96ன்னு வரும். அது 96ங்கிறது கரெக்டாகவே அடிச்சிருப்பான். அப்போ இந்த 92க்கு ஃபுல் பவர் பண்ணால் 47, அந்த 47 நாளைக்கு இங்கே வருமா அப்படிங்கிறது தான் கெஸ்ஸிங்கு. வந்துச்சுனால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கெஸ்ஸிங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.